என்னாச்சு சார்? எங்க வீட்டை இடிக்க போறேன்னு பஞ்சாயத்தாளங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க தடுக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ் சார். சாரி மிஸ்டர் செல்வம் முருகன், உங்க வீட்டை கண்டிப்பா இடிப்பாங்க. அதை நீங்க தடுக்கவே முடியாது. ஆற்று நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுதான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்கன்னு இந்த ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தெளிவா சொல்லுது. அதனால உங்க வீட்டை இடிச்சிருவாங்க சார். ஐயோ இல்ல சார், இல்ல சார், எங்க வீட்டை இடிக்க கூடாது சார். இடிக்கவும் நாங்க விட மாட்டோம். இன்னொரு வாட்டி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு சொல்லுங்க சார். நான் நல்லா பார்த்துட்டேன் சார். வேற சோர்ஸ் எதுவுமே இல்ல. நீங்க இம்மீடியட்டா நீங்க அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. இல்லனா லீகலா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஊருக்குள்ள உங்க ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும். சார், அந்த வீட்டுல நாங்க 25 வருஷமா குடியிருக்கோம் சார். திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க அதை இடிக்க போறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம்னு தெரியுமா சார்? எங்க கண்ணு முன்னாடி அந்த வீடை இடிச்சு தள்ளனா அதுக்கப்புறம் எங்களால இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சார். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்காது. உங்க வீடு ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்துல தான் கட்டியிருக்குன்னு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட தான் நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வரேன் சார். ரங்கநாயகி அம்மா, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்ல இருக்க முடியாது. மரியாதை அங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல எல்லாரும் சுட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோங்க. அண்ணி என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்கம்மா, வேணாமா. யாரும் எதுவும் பேசக்கூடாது. யாராவது பேசுனீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடி உன் தலைவி என்ன பெரிய இவளா? அவ சொல்லிட்டா நான் அப்படியே வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடணுமா? இது என் உழைப்புல கட்டின வீடு. இங்க இருந்து போக சொல்றதுக்கும் இந்த வீட்டை இடிக்கிறதுக்கும் எவளுக்கும் உரிமை இல்ல. கொண்டு போய் உன் தலைவி மூஞ்சில ஒட்டு. ரங்கநாயகி அம்மா, நீங்க பண்றது சரியில்லை. கவர்மெண்ட் அனுப்பின நோட்டீஸ கிழிக்கிறது சட்டப்படி குற்றம். வாய முடு. நீ எல்லாம் ஒரு ஆள், நீ முன்னாடி வர வந்து பேசிட்டு இருக்க. வெளில போ முதல்ல. என்னடி முறைக்கிற? போடி வெளில. வாங்கம்மா போயிடலாம். போங்க. என் வீட்ல இருந்து ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. ஐயோ அண்ணி, ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிரலாம். நான் அமைதியா இருந்தேன்னா அவங்க இந்த வீட்டை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணி. பூஜாவும் அண்ணனும் மினிஸ்டர் பார்க்க போயிருக்காங்க. அவங்க நம்ம வீட்டை இடிக்க விடாம பாத்துக்குவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அண்ணி. மத்தவங்கள நம்பிட்டு இருந்தேன்னா என் கண்ணு முன்னாடியே என் வீட்டை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம நடு ரோட்ல தான் நிக்கணும். அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே அந்த மீனாட்சியை பார்த்து அவளுக்கு என்னதான் வேணும்னு கேட்டுட்டேன். சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து என் வீட்டை இடிச்சு தள்ளியே. அந்த அளவுக்கெல்லாம் இறக்கம் இல்லாதவன் நான் கிடையாது. உனக்கு முறைப்படி நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், கால அவகாசமும் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை காலி பண்ணிடு. இல்லனா மொத்தமா நான் காலி பண்ணிடுவேன். இன்னும் என்ன நிக்கிற? கிளம்பு இங்க இருந்து. மீனாட்சி, நீ அவசரப்பட்டு என்கிட்ட மோதிட்ட. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இதையே தான் நானும் உனக்கு சொல்றேன். பொதுமக்களோட சொத்தை நீ ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்க. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட போற.
அதிகாரம் இப்ப உன் கையில இருக்குன்னு ஓவரா ஆட்டம் போடாத. நாளைக்கே அந்த அதிகாரம் என் கைக்கு வரும். அப்ப நான் உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன், பாத்துக்கோ. என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆத்துக்குள்ள வீடு கட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்கியா? மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. மீனாட்சி அம்மா, என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம புல்டோசரை விட்டு வீட்டை இடிச்சு தள்ளிருங்க. நீங்க வீட்டை இடிங்கம்மா. நாங்க சொல்றோம்மா. தள்ளுங்க. அமைதியா இடிங்க. அமைதியா இதெல்லாம் பாத்துக்கலாம். ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டல. நான் லேசா தலையசைச்சா போதும், இவங்களே கிளம்பி வந்து உன் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. உன் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் இன்னும் காத்துல பறக்காம அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே காப்பாத்திக்கணும்னா இப்பவே போய் வீட்டை காலி பண்ற வழியை பாரு. இல்ல அவமானப்பட்டு தான் இங்க இருந்து நீ போவ.